தோழர் கி வெங்கட்ராமன் அப்படின்றது தான் தமிழக அரசியல் களத்தில், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில் முக்கிய ஒரு ஆளுமையாக இன்றும் பார்க்கப்படுகிறவர், பேசப்படுகிறவர். எங்கேருந்து நீங்கள் வரீங்க? தொடக்கம் எங்கே உங்களுக்கு? ஊர் எனக்கு தஞ்சாவூர். எனக்கு ஒரு 5-5.5 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். மூத்தவங்க 2 பேர் அண்ணனுங்க, எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படின்னு ஒரு பெரிய போராடி தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து அப்பா இல்லாத பசங்க அப்படிங்கிறதுனால கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் உண்டு. இதுவரையிலும் என்னெல்லாம் அடிச்செல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணது கிடையாது. அண்ணா அவர் அடிக்கடி குறிப்பிட்ட அந்த இது நான் பார்க்குறேன், திரும்பவும் வந்து பெற முடியாத ஒன்று அந்த பள்ளி காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தினுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? பள்ளி பருவத்திலேருந்தே எனக்கு வந்து அறிவியலில் ஆர்வம், சிரமமான அறிவியல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வயதுக்கு மீறி நான் அதை படிப்பேன் வச்சுக்கேன். அது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. இது செய்துலாம் பார்ப்பேன். நீங்கள் அந்த வீட்டிலேயே டிரான்சிஸ்டர் செய்கிறது, பேட்டரி செய்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு ஏதோடு கொடுத்துட்டு இருப்பேன். ஹாபி என்னென்னா இன்னொன்று நீங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருப்பேன். கிரிக்கெட்டில் அந்த மாவட்ட அளவில் டீம்லலாம் நான் விளையாடிட்டு பள்ளி பருவ காலத்திலிருந்து நான் தொடர்ந்து தஞ்சாவூரினுடைய அந்த மைய லைப்ரரி, மாவட்ட மைய நூலகத்துக்கு முதல் 10 கையெழுத்துக்குள்ளே என்னுடைய கையெழுத்து இருக்கும். நான் வந்து தமிழ் வழியில் தான் தொடர்ந்து படித்தவன். ஆனாலும் ஒரு ஆர்வத்தில் நான் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன். அப்பவே? ஆமாம், வயசில் படிக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், நான் 9வது படிக்கும்போது நான் ஆங்கிலத்தில் கவிதை எழுதியிருக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ இன்னை வரையில் என்னன்னா பொய்யை பேச மாட்டேன். உண்மை பேசாமல் கூட இருப்பேன், ஆனால் பொய் பேச மாட்டேன். எனக்கு 11 படிக்கும்போது தான் இந்த இது டார்வின் படிக்கிறீங்க. டார்வின் படித்த பிறகு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி வரையிலும் நான் தொடர்ந்து அந்த தஞ்சாவூர் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு ரெகுலராக போவேன். சாமி கும்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்கே இருக்கிற இந்த ஐயர்கள் பண்ணுற கூத்துனால என்ன பண்ணுவேன்னா, கோயில் வரலும் போவேன், உள்ளே போக மாட்டேன். எல்லாரும் உள்ளே போயிட்டு வருவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் போவோம். வந்து எல்லாரும் உள்ளே போயிட்டு வருவானுங்க. நான் உட்காந்துட்டு இந்த அங்கே ஒரு இதில் ஒரு செடியில் முறுக்கு வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அது ஒரு ஃபேமஸ் அந்த கோயிலுக்கு. அந்த முறுக்கை வாங்கி தின்னுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். இவனுங்க எல்லாம் போயிட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வருவானுங்க. அதன் பிறகு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இதுலேயே ஒரு நிறைய அந்த தொடர்ந்து அந்த படிக்கும்போது இன்னொரு பக்கம் என்னென்னா, அங்கே வந்து இந்த கோடை விடுமுறை நாட்களில் இது நடக்கும். அந்த சின்மயா மிஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பகவத்கீதை சொற்பொழிவு நடத்துவாங்க. ஆங்கிலத்தில் நடக்கும். ஆங்கிலத்தில் நடக்கும். அங்கே வந்து அந்த பெசன்ட் அரங்கம்னு ரொம்ப ஃபேமஸ் அரங்கம் தஞ்சாவூரில். அந்த அரங்கத்தில் வந்து நடக்கும். அதுக்கு நான் போவேன். கரெக்டாக 6:01 தான் அறிவிப்பான். 6:01க்கு ஓம்னு ஆரம்பிச்சிடுவாங்க. சரியாக வந்து ஒரு 7 மணிக்கு ஒரு காஃபி இன்ட்ரோல் விட்டுருப்பாங்க. 7:45க்கு முடிச்சிடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டமாக இருக்கும். அது வந்து கரெக்டாக அதில் போகிற ஒரே ஸ்கூல் பாய் நானாக தான் இருப்பேன். 2வது நடந்து போகிற ஆள் அவரோட தான் இருப்பேன். எல்லாரும் காரில் வருவான், எல்லாம் பெரிய மனுஷனாக இருப்பாங்க, ஜட்ஜி தான் இருப்பாங்க. அது ஏன்னா இப்போ ஜட்ஜி அந்த மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாம் ஆங்கிலத்தை தான் பேசுவாங்க. எனக்கு வந்து 2 வகை இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி இருக்குல்ல, அப்போ வந்து தொலைக்காட்சி கிடையாதுல்ல, இப்போ ரேடியோ தானே. அப்போ ரேடியோவில் கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்குறது இருக்குல்ல, அதன் மூலமாக என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டேன். 2ம் எனக்கு கிரிக்கெட்டை பற்றிய ஒரு டெக்னிக்காலிட்டிஸும் சரி, இங்கிலீஷ் நாலேஜ் என்பது வந்து ஏன்னா கிட்டத்தட்ட அந்த சக்கரபாணின்னு ஒருத்தர் சொல்லுவார். பிறகு ஆஸ்திரேலியா ரேடியோலாம் கூட இருந்தவர். அவர் வந்து அவர் நியூஸும் வாசிப்பார். சக்கரபாணி இப்போ நியூஸ், ஆல் இண்டியா நியூஸ் வந்து ரேட் பை சக்கரபாணி அப்படின்னுவார். அந்த உச்சரிப்பே அட்டகாசமாக இருக்கும்னு வச்சுங்க. அந்த சக்கரபாணி வந்து இந்த நேரடி கமெண்ட்ரி சொல்லுவார். இந்த இப்போ இந்தியா கிரிக்கெட் டீம் விளையாடுறதுல இங்கிலாந்து அப்போல்லாம் டெஸ்ட் மேட்ச் தான். 6 நாள் விளையாடுவானுங்க. 1 நாள் ரெஸ்ட்டுன்னுவான், 5 நாள் விளையாடுவான், 6 நாள் விளையாட்டுமானுங்க, விளையாடிக்கிட்டே கிடப்பானுங்க. அது முழுசாக அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரேடியோவில். அது ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ வந்து நானே அசம்பிள் பண்ண ஒரு ரேடியோ ஒன்று உண்டு. அந்த அசம்பிள் பண்ண ரேடியோவை காதுகிட்ட வச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் என்னென்னா நமக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜும் வரும். 2வது
கிரிக்கெட்டில் வந்து இப்போ ஸ்பின்னுனா என்ன, ஆஃப்னா என்ன, இந்த டிரைவ்னா என்ன, இதெல்லாமே வந்து அது மூலமாகவே தெரியும். அந்த பொசிஷன் வந்து ஃபீல்டிங் பொசிஷன் என்னென்ன வைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் வச்சுக்கலாம். இப்போ அந்த டெக்னிக்காலிட்டியும் தெரியும், இங்கிலீஷும் புரியும், பார்த்துக்கிறீங்க, ஆங்கிலத்தையும். ஆமாம், அது வந்து அது ஒரு ரேடியோவில் சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள அதை உருவாக்கிக்கிறோம். டிவி மாதிரி நேரடியாக கிரவுண்டு தெரியல. இந்த கிரவுண்டில் வந்து மிட் ஆஃப் செல்லி பாயிண்ட் செல்லி வந்து இவ்வளவு யார்ட்ஸில் இருக்கிறான் அப்படிலாம் சொல்லுவார். அவர் கடன்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது ஃபாஸ்ட்டாக அவர் சொல்லக்கூடிய இங்கிலீஷையும் ஃபாலோ பண்ணுவேன். இவ்வளவு யார்டில் ஒருத்தன் ஆஃப்லக் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய இது அப்படி நம்ம மனசுக்குள்ள அந்த ஃபீல்டே மனசுலேயும் வரும். இப்படி இது அது ரேடியோ இருந்ததுனால அது ஒரு வாய்ப்பு. நீங்கள் டிவினா அப்படியே காட்சியை பார்த்துட்றோம், அது நிற்காதுன்னு வச்சுங்க. இது நான் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கணும். இந்த கிரவுண்டு இவ்வளோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிற கிரவுண்டுக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே ஃபிட் பண்ணி இவன் இந்த இடத்துல நிற்கிறான், அங்கே நிற்கிறோங்கிறது வரும்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அது ஒன்று இங்கிலீஷுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. சரிங்க. அது மாதிரி இந்த பகவத்கீதா அது பேசுவாங்க. அங்கே வரவங்கலாம் சீனியரு, நீங்கள் ஒருத்தர் தான் பள்ளிக்கூட படிக்கிற மாதிரி. ஆமாம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அந்த ஆர்கனைசர்ஸ் நான் இன்வாரிபிளாக பார்த்துருக்கிறேன். அது ஒரு 15 நாள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் நான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு போயிடுவேன். பெரும்பாலும் எல்லாம் நேரத்துக்கு வந்துடுவாங்க. அதான் 6:01 ஆரம்பிப்பாரு காலை. அவன் இல்லை சாயந்தரத்தில், சாயந்தரம் 6:01ன்னா 6:01 கரெக்டாக ஓம்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அதுலலாம் யார் வந்திருக்காங்க சீஃப் கெஸ்ட் அந்த பிரச்சனையே கிடையாது. அதனால யாராக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க. நான் அந்த இது அவங்க அது தெரிஞ்சதுனால கரெக்டாக அந்த நேரத்துக்கு போயிடுவோன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன நம்ம இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் பழக்கம். ஆனால் அங்கே போன உடனே நான் ஒரே ஆள் தான், சின்ன பையங்கிறதுனால ஆஃப்டர் ஹவுஸ் போட்டோம் நான் ஒரு ஆள் தான் இருப்பேன். அதெல்லாம் முன்வரிசையில் போய் அடிச்சுட்டு போய் வச்சு எனக்கு ஒரு ஸ்பெஷல் காஃபியை கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணுவாங்க. பெரியவங்க மத்தியில் ஒரு சின்ன ஒரு பொடியாக வராங்க மகிழ்ச்சியில் ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்க. என்னென்ன பார்த்துக்குவாங்க, நான் அதை கவனிக்கிறேன்னா வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படிங்கிறதுலாம் அப்படி இப்படி பக்கத்தில் இருக்கிற ஆளு என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ என்ன பொறுத்தளவுக்கு என்னென்னா சின்சியராக இருக்கிறதுனால நான் போகிறேன். இவங்களுக்காகலாம் நம்ம போகிறதில்ல. அதனால் என்னென்னா கவனமாக இருப்பேன். யாராவது கேட்டாங்கன்னா ஒரு தெனாவிட்ட தான் நான் பதில் சொல்லுவேன். எனக்கு தெரியும், நான் கவனித்தேன், அப்படி தான் சொல்லுவேனே தவிர இது தெரியும். சின்ன பிள்ளைகிட்ட கேட்க தானே செய்வாங்க, இது புரிஞ்சாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல, புரியும், அப்படி தான் போவேனே தவிர புரிஞ்சுன்னு அப்படி நிரூபிக்கிறதுலாம் நான் முயற்சி பண்ண மாட்டேன். சரி, எல்லாமே அப்படி ஒரு மண்டையில் ஏற்றி விட்டதுன்னு தான் வச்சுங்களேன். அதனால் வந்து ஆமாம் நான் கவனித்தேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். தெரியும் கவனித்தேன் அப்படின்ட்டு அப்படி தான் போவேன். பல பேர் பார்க்குறவங்க என்னடா இந்த மண்டாட்டு போகிறான்னு நினைப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் நான் ரெகுலராக போவேன். அது எனக்கு என்னென்னா 2 லெவலில் எனக்கு இதாகிடுச்சு. அதாவது ஒரு அப்ட்ராக்டான ஃபிலாசபி இருக்குல்ல, இந்த கடவுள் உருவ வழிபாடு, இதை தாண்டிய கடவுள் பற்றிய விவாதத்துக்கு எனக்கு பயன்படுத்தது. ஏன்னா அதில் எதுவுமே கடவுளே இருக்காது. இந்த கிருஷ்ணாங்கிறது, கிருஷ்ணான்னு சொல்கிறது ஒரு ஆத்தர், அவ்வளோதான். அது நீங்கள் ஏன்னா அவங்களுடைய டிஸ்கஷன் நல்ல லெவலில் இருக்கும். அதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு படைத்தவன், படைப்பானது, படைக்கப்படுவது, ப்ராசஸ், இதுதான் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் வந்து அது ஒரு ஒரு அப்ட்ராக்டாக ஒரு எந்த உருவங்களும் இல்லாத, எந்த கதைகளும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு கடவுள் கதை. அதில் இன்னும் சொல்ல போனால் கடவுளே வராது. அந்த வாதத்திலே கடவுளை கிருஷ்ணான்னு அவன் சொல்றது என்பது ஒரு ஆத்தர் அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வருமே தவிர, அவ்வளோதான். ஒரு ஆத்தர், ஒரு குருநாதர் சொல்றார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கிருஷ்ணரை சொல்லுவாங்களே தவிர ஒரு டீச்சர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் சொல்லுவான். மற்றபடி அதில் வந்து அந்த லெவலில் தான் பேசுவாங்க. இப்போ அந்த இது கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் லெவல் எனக்கு அதிகரிச்சு போச்சு. நான் ஒரு பக்கம் சயின்ஸும் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அறிவியல் படிக்கும்போது என்னென்னா இந்த அணு அறிவியல் இதெல்லாமே படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால் அப்ட்ராக்டாக எனக்கு தெரியும். அதாவது பார்க்க முடியாத ஒன்றை நான் கற்பனையிலே யோசிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். எலக்ட்ரானா எனக்கு தெரியும்ப்பா. எலக்ட்ரானா நான் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு அப்படி புத்தகத்தை மூடி வச்சுட்டு அப்படியே ஒருத்தரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அப்படி அது ஒரு ஓடும். அப்போ அதனால் என்னென்னா இந்த அப்ட்ராக்ஷனில் ஒரு நேரடியான உருவ வழிகள் இல்லாமல் ஒரு கற்பிதத்துக்குள்ளே புரிந்து கொள்வது இருக்குல்ல, அது எனக்கு அந்த பயிற்சி சயின்ஸ் படிக்கிறதுனாலையும் இது அதுக்கு இதாகிடுச்சு, அப்ளை ஆச்சு. இந்த ஃபிலாசபியில் பேசும்போது அது எனக்கு இதாச்சு. அப்படி அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கடவுள் இருக்குது, ஆனால் இந்த கதையெல்லாம் வேணாம், அவருக்கு சித்தப்பேன் போனவன் வந்தவன் இதெல்லாம் வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டேன். எந்த வயசில் இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் ஒரு 16-17 வயசு இருக்கும். தெளிவாகிட்டீங்க. ஆமாம், அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறேன். அந்த ஸ்டேஜில் தான் இந்த டார்வின் புத்தகத்தை படிக்கிறேன். அதனால் எனக்கு என்னென்னா டார்வின் புத்தகம் அப்படின்னா அது வந்து ஒரு முதல் 35 வருஷம் 35 பக்கம் அவர் கையெழுத்தினுடைய இதுவே இருக்கும். அதை கையெழுத்து அப்படியே பிரிண்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன்.
அதில் ஒரிஜினல் புத்தகம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது அந்த தஞ்சாவூர் லைப்ரரியில் நல்ல லைப்ரரி அது. நல்ல புத்தகம்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன். அது அந்த புத்தகம்லாம் என்னை தவிர யாரும் நான் வச்ச இடத்துலேயும் இருக்கும் அது. நான் தான் அதை படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை படிக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுளுங்கிற சமாச்சாரமே இதில் ஒன்றையும் வரக்கானுமே. ஆமாம், அதை படித்த பிறகு வேர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கிரியேட்டர், வேர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு கேள்வி எனக்கே வந்துருச்சு. ஆக்குவது யார், ஆக்கப்படுவது என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அது என்ன இருக்குது வந்தோடனே எனக்கு ஜோல்ட் ஆகிடுச்சு அப்படியே. உண்மையிலே அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, இது என்ன எனக்கு வந்து ஒரு அந்த அந்த புத்தகம் படித்தது ஒரு பல பேருக்கு அந்த புத்தகங்கள் சிலது டேர்னிங் பாயிண்ட்டை உண்டாக்கும். எனக்கு அது பெரிய மன சித்திரவதையை உண்டாக்கிடுச்சு. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா பெரிய படிமம். நான் அப்பா ரொம்ப சின்ன வயசில் இறந்து போனேன். எனக்கு இப்போயும் நினைவில் வந்து அந்த ஃபோட்டோ தான் ஞாபகம் வருமே தவிர ஒரு உருவம் எனக்கு ஞாபகத்து வராது. ஆனால் அவரை பற்றிய ஒரு பெரிய மதிப்பீடு இருக்குல்ல, அவர் பெரிய அறிவாளி, அப்படி பண்ணுவார், இப்படி பேசுவார், இப்படி கேள்வி கேட்பார்லாம் சொல்லுவாங்க. அவர் என்ன முட்டாளா, அவர் சாமி கும்பிட்டவர், அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெரிய படிப்பாளி, அவன் என்ன ஒன்றும் தெரியாதவனா, இது எப்படி இல்லைன்றான். இல்லைன்னா அது இல்லைன்னு போய் தான் நிற்கிது மைண்டு. ஏற்கிறதுக்கு மனசு வரல. மனசுக்கும் அறிவுக்குமான ஒரு பெரிய போராட்டமாகி போய் ஒரு அந்த தாக்கு பிடிக்காம நான் தஞ்சாவூர் ரயில்வே ட்ராக்கில் ஓடுறேன். இந்த ட்ரெயினில் போய் அடி வாங்கினோன்ட்டு எனக்கு அந்த சித்திரவதை தாங்கவே முடியல. எனக்கு ஒரு அந்த இது வந்து இது ஏற்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. இது எப்படிறான்னு ஏற்றுக்கல. ஒரு இது சரிதான், இது சரின்னா அது அவ்வளோதானே. கடவுள் எங்கன்னு வேலை இருக்குது இதில், இதுக்கு ஒன்றும் ரோலே கிடையாதுராப்பா கடவுள். எனக்கு வந்து இருக்கா இல்லையாங்கிற அந்த பிரச்சனைக்கே இல்லை. கடவுளுங்கிற ரோலே கிடையாது இல்லை. இவர்கள் இப்படி பேசி ஆமாம் இருக்கா. இப்போ நான் வந்து ஒரு அப்ட்ராக்ட் காட் என்பதை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பகவத்கீதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அப்ட்ராக்டாக உருவமற்ற ஒரு கடவுள், ஒரு படைப்பு ஏன்னா ஒரு பானை இருந்தால் குயவன் இருப்பான். அதான் நீங்கள் பகவத்கீதையினுடைய திரும்ப அதுதான் வரும். நீங்கள் வந்து பானை இருந்தால் குயவன் இல்லாமல் எப்படி வரும், மண் இல்லாமல் பானை வராது, மண் தானாக பானை ஆகி விடாது. இந்த மாதிரி ஒரு அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மொத்தமாக நீங்கள் 15 நாள் கேட்டாலும் அதுதான் கேட்டுட்டு இருப்பான். அது ஒரு அப்ட்ராக்ட் நாலேஜ். இது வந்து அந்த அப்ட்ராக்ஷனுக்கே கூட இதையும் வழி இல்லை. இதுலேயும் அது உண்மை இல்லையே. கிரியேட்டரே ஒன்றும் இல்லாமல் தான் கிரியேஷன். இட் இஸ் நாட் அ கிரியேஷன் அப்படின்னு அது அப்படியே இருக்கிறது. நீங்கள் வந்து டார்வினுடைய விஷயம் அது இருக்கிறது அப்படின்னு வர்றது எனக்கு தாக்கவே முடியல. அது அப்புறம் அந்த மனநிலைக்கு ஏன் வந்தீங்க? அப்படி ரயில் பார்த்து அது என்னன்னா, ஒரு பக்கம் என்னன்னா, நான் பெரிய ஆள்களா நினைக்கிறவங்க இவன் எனக்கு வந்து இந்த பகவத்கீதையை பத்தி பேசுறவன் இன்னும் பெரிய அறிவாளர்கள், அந்த கூடுதல் வரவெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, இவனுங்கெல்லாம் இருக்கிறத ஒத்துக்கிறான், நீ இவ்வளவு நாள் ஒத்துக்கிறது, இது மறுக்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும் அப்படின்னா மறுக்கிறேன். எனக்கு அறிவு மறுக்குது, மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரு நம்பிக்கைகள் இருக்குல்ல, மனசுங்கிறது நம்பிக்கைகள் தானே. இந்த நம்பிக்கைக்கும் என்னுடைய புதிய தெளிவுக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. நான் வழக்கமா என்ன பண்ணுவோம்னா, அப்போ எனக்கு இந்த நண்பர்கள்லாம் வச்சுக்கிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் நந்தி இருக்குல்ல, எங்களுக்கு அது ஒரு பெரிய போதி மரம். நான் அந்த நந்தியில சாயந்தரம் கூடிடுவோம். அப்ப நான் படிச்சது போனது வந்ததெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். தஞ்சாவூர் பெரியவுடையார் கோயில் இருக்குல்ல, அந்த நந்தி இருக்குல்ல, நந்திக்கு பெரிய மேடை இருக்குல்ல, அந்த மேடையில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நாங்க உட்காந்துருக்கோம்னா எங்க ஒரு 7 தொடக்கத்துல ஒரு 7-8 பேர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. எங்களுக்கே தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தருக்கு எங்களுடைய பசங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, ஆனா எனக்கு நல்ல நண்பர்கள் என்னன்னா, எவனும் சில்லற கதையே பேச மாட்டான். அவங்க பேசுவான், என்னை விட்டுட்டு தான் பேசுவான். வேற கதையெல்லாம் அந்த வயசுக்கு உரிய கதையெல்லாம் பேசிக்குவானுங்க. ஆனால் என்ன வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் தனியாக அப்படி ஒதுக்கிடுவானுங்க. அது மாதிரி பேசும்போது நமக்கும் தெரியும், நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பேன். அந்த இது பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணுவானுங்க. நான் எனக்கு படித்ததெல்லாம் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கிறதுக்கான இடம் அதுதானே. அதனால் வந்து அதை பேசணும், அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துடும். அது எங்களுக்கே தெரியாது. அது மாதிரி கேட்டுட்டு போவாங்க. நாங்கள் எந்திரிச்சு அந்த கும்பல் எந்திரிக்கும் போது அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நம்ம பேசுறது கேட்டுட்டு வச்சுட்டு இருக்கோம். அப்போ எனக்கு வந்து ஆயிடுச்சுன்னா, அதை போயிட்டு வந்துட்ட பிறகு ஒரு செட்டில் ஆகிட்டேன். இது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா இல்லை தான், அப்புறம் எதுக்கு போட்டு அவர் இவருன்னு யோசிக்கிற அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு அமைதி வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒரு 5-6 நாள் ரெகுலராக சந்திக்கக்கூடிய நண்பர்களே யாரையும் பார்க்கல. நான் எவனையும் வீட்டுக்கு வராதரான்ட்டேன். இந்த முடிவுக்கு வந்து ஆமாம், எனக்கு வந்து இந்த ஒரு முடிவை வந்து ஒரு செட்டில் ஆகிற வரையிலும் யாரோடையும் பேசுறதுக்கு பிடிக்கல எனக்கு. அதனால் என்னென்னா யாரும் வராதேங்கடான்ட்டேன். எவனும் வந்தானே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு, நான் ஒரு வீட்டை மேலே ஒரு ரூம் இருக்கும், அங்கே வந்து இப்போ என் மேலே நானே ஒரு புடவையை போத்திக்கிட்டு எனக்கு என்னுடைய முகத்தையே பார்க்கறதுக்கே முடியல. எனக்கு அப்படியான ஒரு சித்திரவதை அது.
அது வந்து யாரையும் வராதுன்ட்ட ஒரு 5-6 நாள் வந்துட்டு இவனுக்கு என்னமோ அவன் வேற வேற கற்பனை படிக்கிறான். இதெல்லாம் அந்த 17 வயசுல ஆமா ஒரு 17லேருந்து 18க்குள்ள இருக்குள்ள வச்சுக்கலாம் அந்த வயசு அந்த பீரியட்ல. யாருமே பார்க்காம புடவை எடுத்து போத்திட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இது வந்து ஏன்னா இது எனக்குள்ள நடக்கிற உரையாடல் சரி தப்பு நான் சத்தமா பேசிட்டு இருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு பயமே வந்துருச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்னடா யாரையும் வரவாடாங்கிறான் இவனா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு நான் அப்புறம் இது சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். கூப்பிட்டு பாரு நான் ஒன்றும் பைத்தியமா இல்லை, நான் எனக்குள்ள நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படியே சொல்லிட்டேன். நான் அதையும் சொல்லிட்டேன் ஆமா அம்மாட்ட, நான் ஒன்றும் பைத்தியமாலாம் இல்லை, பயப்படாத, நான் எனக்குள்ள நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னடா பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது விடு அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதனால வந்து அது ஒரு மாதிரி இதாச்சுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் செட்டில் ஆன பிறகு தான் அப்புறம் நான் வந்து எல்லாரையும் பசங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு டபான்னு சொன்னேன், கடவுள்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. எல்லா பேரும் ஜோல்ட் ஆயிட்டான். பார்த்து சொல்றேன் அவங்ககிட்ட, என்னடா நீ மட்டும் தடான்னு சொல்ற அப்படின்ட்டானுங்க. அப்போ வந்து அதுக்கு பிறகு நான் அதை பேச நினைச்சேன். அப்புறம் ஒரு இதாயிடுச்சு. இது நான் இது எப்பயுமே என்னன்னா எனக்கு என்ன கருத்து இருக்கோ அதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவேன், எங்கள் அண்ணன்ட்டையும் பேசுவேன். வந்து அதே மாதிரி இப்போ பேசுவேன். ஆமாம், எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன்ட்டையும் பேசுவேன். இது 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 இந்த டிரான்சிஷன் பீரியட் நான் பியூசிக்கு வந்துட்டேன். நான் பியூசி படிக்கும்போது பிஎஸ்சி ஜுவாலஜி ஒரு பையன், அவர் எனக்கு ஒரு வருஷம் மூத்தவர் நினைக்கிறேன். அவர் திராவிட கழகத்தினுடைய மாணவர் அணி பொறுப்பாளர். நான் கடவுள் இல்லைன்னு சொன்னோன்னா அவருக்கு சந்தோஷமாகி போச்சு. நான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்து இவர் என்னிட்ட வந்து பேசினாப்புல, நான் திராவிட கழகம் அதுன்னு சொன்னேன். எனக்கு வந்து அந்த தஞ்சாவூர் லைப்ரரியில் இந்த விடுதலை படிப்பேன். எனக்கு இந்த விடுதலை கடவுள் மறுப்பெல்லாம் பண்ணும்போது கூட ரொம்ப லோ லெவல் தான் நடிச்சிக்கிட்டு இருப்பேன். என்ன புராணங்களை எதிர்க்கிறாரு, புராணத்தை தாண்டி கடவுள் சமாச்சாரம் இருக்குது. அதனால் வந்து கடவுள் மறுப்பு வந்தபோது கூட எனக்கு அதை அட்ராக்ட் பண்ணலை. இருந்தாலும் இந்த பையன் வந்து வாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு தான் நான் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பிராமண எதிர்ப்பு என்பது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. எனக்கு அங்கே அம்மாகிட்ட தான் வந்துருக்குது. அது எனக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால பிராமண எதிர்ப்பு எதிர்ப்பான். ஏன்னா அவங்களுக்கு சொந்த அனுபவத்திலேருந்து அந்த சங்கராச்சாரிய சமாச்சாரத்துலேருந்துலாம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன். சுத்தமாக இருக்கணும், பயங்கர சுத்தமாக இருப்பாங்க. அது ஆச்சாரம் கிடையாது, அது அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி இருப்பாங்க. ஆமாம், அதில் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. அது வந்து அதனால் எனக்கு அந்த விஷயம்லாம் எனக்கு ஒரு பெரிய யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பானுங்க, எல்லா இடத்துலையும் சாப்பிடுவான், எல்லார் வீட்லையுமே சாப்பிடுவான், அவனும் நம்ம போட்டு சாப்பிடுவானுங்க. அது ஒரு விஷயமே இல்லை நமக்கு. அதில் எங்கள் அம்மா அம்மா எடுத்து போட்டு தான் சாப்பிடுவோம், நாங்கள் எடுக்கவே முடியாதுல்ல. அப்போ என் அம்மா எல்லாருக்கும் அக்காமடேட் பண்ணி தருவேன். அதெல்லாம் அது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அப்படி இன்னும் சொல்ல போனால் ஜாதின்னு எனக்கு ஒன்று தெரியாது. அதனால் அது இவங்க யாரும் சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய வேலை இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ கடவுள் சமாச்சாரமும் இவருடைய லெவல் எனக்கு வந்து அட்ராக்ஷன் இல்லை. பெரியாருடையது எனக்கு ஆமாம் வந்ததுக்கு பிறகு எனக்கு, ஏன்னா நான் வந்து பகவத்கீதை லெவல்லேருந்து டார்வினுக்கு போகிறேன், நேர் எதிர். ஆமாம். அப்போ அதில் வரும்போது அப்ட்ராக்டான ஒரு கடவுள், அப்ட்ராக்டாகவே கடவுளே இல்லை, அந்த லெவலுக்கு நான் போய் நிற்கும் போது இது எனக்கு ஒரு மேட்டராகவே தெரியல. அதனால் அந்த அவன் பேசினா நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பெரியார் வந்துருக்கிறார். அப்போ தஞ்சாவூரில் இந்த பெரியார் இல்லம்னு இருக்கும், அந்த அரண்மனைக்கு எதிர் சைடில் அவங்களுடைய அங்கே வருவார், அங்கே அவங்க தான் தங்குவார். அங்கே வந்திருக்காரு, போய் பார்க்கலாமா அப்படின்னா போகலாம் அப்படின்னு அந்த பையன் தான் அழைச்சிட்டு போனாப்புல. அங்கே யாரோ பெரியவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அழைச்சிட்டு போய் அந்த பையன் தான் அவன் ஏற்கனவே அந்த மாணவர் அமைப்பில் பொறுப்பாளராக இருக்கிறதுனால அங்கே எல்லாருக்கும் அறிமுகமாக இருக்குது. அந்த பையனை நேராக போனான். நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். வெளியினா சும்மா அது தெரியுது, சும்மா ஒரு ஹால் தான். ஹாலில் ஒரு இடத்துல அவர் நிற்கிறாரு, எண்டில் நான் நிற்கிறேன். போயிட்டு அவர் காதில் ஏதோ சொன்னான். அவர் அப்பயே டியூப்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. வந்து காதில் ஏதோ சொன்னான். அதாவது இந்த பையன் ஒரு பிராமணன்னு சொல்லியிருப்பானா இருக்கும். அது வந்து அதனால என்ன வர சொல்லு அப்படின்னாரு. அது மட்டும் தான் என் காதில் விழுந்துச்சு. வந்து நான் போனேன், அவர் அப்படி இப்படி கூப்பிட்டாரு, போனேன். ஆனால் என்ன பெரிய விஷயம்னா, எனக்கு என்ன அப்போ 18 வயசு இருக்கலாம் அதிகபட்சம். ஏந்திரிச்சு நின்று வணக்கம் போடுறதுக்கு முயற்சி பண்ணார். வாங்க தம்பி அப்படின்னு. அப்படி எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அது வந்து அதெல்லாம் அந்த ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு மறக்க முடியாத விஷயம்னு வச்சுங்க. பேக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, யூரின் பேக் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் ஏந்திரிக்கலாம் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அவர் இப்போ அப்படி சமணம் மட்டும் தான் உட்காந்துருக்காரு, ஒரு திண்டு மாதிரி வச்சுக்கிட்டு துணியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஏந்திரிக்கிறதுக்கு ஒரு இதுன்னு வச்சுங்களேன். வாங்க தம்பி அப்படின்னு ஏந்திரிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு பண்ணுது. நம்ம என்ன இப்போ அந்த வயசு என்ன, அவர் வயசு என்ன இருக்குது, அது இதாக இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் கூட்டம் வாப்பாருனா நானும் போனேன் கூட்டத்துக்கு.
வழக்கம் போல் ஒரு பேச்சு, இவனை சேனப்படுத்திட்டான் அதுக்கு இதுன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாரா. நான் அவன் சொன்னாங்கிறதுனால அந்த பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, இதெல்லாம் ஒரு பேச்சாடா, எனக்கு அட்ராக்ட் ஆகலை, விட்டுரு அப்பவே. ஆமாம், இதெல்லாம் ஒரு பேச்சாடா இதெல்லாம் வந்து சாதாரண லெவலாக இருக்குது, எனக்கு இது ஒத்தே வரல, நான் ஏற்கனவே நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆமாம் நான் வந்து எனக்கு அது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதில் அந்த பையனுக்கு பெரிய ஏமாற்றம், அது என்னடா இப்படி இதாகிடுச்சுன்னு. அதனால எனக்கு என்னன்னா அந்த கடவுள் மறுப்பு இருக்குது, பெரியாரும் அட்ராக்ட் ஆகலை. அங்கே வந்து இந்த ஜனசக்தி வரும், கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகை ஜனசக்தி படிச்சுக்கிட்டு இருப்பேன். எங்க வருன்றீங்க? தஞ்சாவூர் லைப்ரரியில், அந்த மத்திய மாவட்ட, அங்கதான் ரெகுலர் என்னுடைய, அங்கே எல்லாமே அதான் என்னுடைய அதெல்லாம் அங்கே படிக்கிறது தான். படிக்கும்போது அது எது படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அது ஏதோ ஒரு பத்திரிகைன்னு படிப்பேன், எனக்கு அதில் ஒரு பெரிய இது இல்லை, படிச்சுக்கிட்டு இருப்பேன். தற்செயலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இதை அங்கேயே வந்து இந்த ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் எழுதின ஒரு புத்தகம், இயற்கையின் இயற்கையியல்னு ஒரு புத்தகம், அது ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே உண்டு. அந்த புத்தகத்தை நான் பார்த்து அதை படித்தேன். அதை படிக்கும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிக்கும்போதே பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்றுட்டு, ரொம்ப கஷ்டமான புத்தகம்ப்பா, ஏன் நீ நல்லா புத்தகமாக எடுத்து படிய அப்படி இப்படின்னு வேறு இதெல்லாம் கொடுத்தாரு. ஆமாம், அது என்ன, அது டஃப்பான புத்தகம். அதை படித்து எனக்கு 2 பக்கம் புரியலன்னு உடனே எனக்கு இது என்ன புரியாமல் போகிறது, படிச்சிடுவோம் அப்படின்னு அது ஒன்றையும் வச்சுக்கிட்டு அங்கே டிக்ஷனரி இருக்கும். டிக்ஷனரி ஆங்கிலத்தில், தமிழ் புத்தகம் நம்ம என்சிபிஹெச் மொழிபெயர்ப்பு இருக்க சிக்கல். அது நீங்கள் தமிழில் படிக்கிறது இங்கிலீஷே படிச்சிடலாம். அது பக்கத்தில் இங்கிலீஷ் புத்தகம் இருந்துச்சு, இது இப்போ டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர்னு, அதே தமிழ் புத்தகம் தான். அது வந்து டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர்னு இங்கிலீஷில் இருக்குது. அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு வெளில படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சும்மா ஒரு 3-4 பக்கம் படிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆயிருக்கும் எனக்கு. படிச்சுட்டு அதை ஸ்ட்ரகிள் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் மறுப்பு என்பது வெறும் கடவுள் மறுப்பு இல்லை, இதுக்கு ஒரு சமூகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதுக்கு வந்து மார்க்சிசம்னு பேர் இருக்குது, அதெல்லாம் வருது. மார்க்ஸ் செட் அதுக்கு இது வருது. ஆமாம், அது வந்து அவர் சொல்கிறாரு, இவர் எழுதுறாரா. அப்போ எனக்கு வந்து என்னென்னா, இது படிக்கும்போது ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி தெரிஞ்சு, ஒரு புதுசாக, அதாவது கடவுள் மறுப்பு ஒரு பெரிய ஜம்ப் எனக்கு. ஆனால் கடவுள் மறுப்புக்கு ஒரு அப்ளிகபிலிட்டி இருக்குது. இது வந்து சும்மனாட்சிக்கு இல்லை, இது வந்து சமூகத்தினுடைய இயக்கத்தை புரிந்து கொள்றதுக்கு, இயற்கையினுடைய இயக்கத்தை புரிந்து கொள்றதுக்கு இது ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்துச்சு. அப்புறம் அதை நான் தொடர்ந்து படித்தேன். அது ஏதோ ஒரு புரிஞ்சும் புரியாமையும் ஓரளவுக்கு ஒரு எசன்ஸ் புரிஞ்சுட்டு படிச்சுங்க. அது புரிஞ்ச பிறகு உடனே அந்த எங்கல்ஸுங்கிற பேர் ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. அதனால் அவர் எழுதின புத்தகம் வேறு எங்கே இருக்கான்னு பார்த்தேன், அது இந்த குடும்பம் அரசு தனிச்சொத்துன்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை அது படித்தேன். அது வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு குடும்பம் எப்படி வந்துச்சு, சமூகம் எப்படி வளர்ந்துச்சு, உற்பத்திக்கும் சமூகத்துக்குமான உறவு என்ன, இதை பற்றி ஒரு பெரிய ட்ராவல். அது ஒரு வரலாறை வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம். எங்கிருந்து எப்படி வந்து இந்த மனித, ஆமாம், இப்போ எப்படி நம்ம இப்போ வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு அற்புதமான புத்தகம் அது. அந்த புத்தகத்தை படித்த பிறகு ஒரு கம்யூனிசம் என்பதில் ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு எனக்கு. அப்படிதான் கம்யூனிசம், மார்க்சிசம், இந்த இடதுசாரி சிந்தனைன்றது அங்கதான் எனக்கு வந்து, நான் வந்து கடவுள்ல ஒரு கடவுள், உருவமற்ற கடவுள் இல்லைங்கிறதுலேருந்து மார்க்சிசத்துக்கு வரேன். என் நண்பர் ஒருத்தன் ரமணின்னு, அவன் அவங்க பக்கத்து வீட்டில் தான் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் இருந்துருக்கு. அவங்க அம்மா ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க, நான் கம்யூனிஸ்டா அது இதுன்னு அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சிவப்பு கட்சியை பற்றியாடா பேசிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாம், அது எப்படா அதில் போய் சேர்றீங்க, போலீஸ்காரன் வந்து கொண்டு விடுவாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்படி தடை செய்யப்பட்ட போது அடிச்சு நொறுக்கி போட்ட இடம். பேமா தோழருக்கும் உங்களுக்கு முதல் சந்திப்பு அந்த எத்தனை நிமிஷம் நடந்தது, என்னவா முடியல, மணிக்கணக்கில் பேசிட்டு 2 பேரும் முதல் டைமே. ஆமாம்மா, நான் சிபிஎம்ல சேரதுன்னு முடிவு பண்ணுறதோட அதுக்கான வழிமுறையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அவர் என்ன கவுண்டர் வச்சாருன்னா, நீங்க எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்டார். எனக்கு அவர் கேட்டது என்பது எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப இந்த கட்சி மேல ஒரு மதிப்பு வந்துருச்சு எனக்கு. நான் வரேன்னா எவனும் கைவிட்டு கூப்பிடுறது கிடையாது, இல்ல நீ எப்படா வந்தேங்கிறது கேட்டுட்டு தான் அவனை கூப்பிடுறான் அப்படின்னா அதான்டா கட்சி அப்படின்னு எனக்கு அது மேல ஒரு பெரிய கௌரவம் வந்துருச்சு எனக்கு.